குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம இண்டிகேட்டர் ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். இண்டிகேட்டர்ல மல்டி ஸ்டேஜ் இண்டிகேட்டர். இது வந்து ஆல்ரெடி நம்ம வந்து எல்லா வீடியோலையும் நம்ம பார்த்துருப்போம். ரேஞ்ச் இண்டிகேட்டர் எடுத்துக்கங்க. எடுத்துட்டு ட்ரா பண்ணிட்டு டபுள் கிளிக் பண்ணிட்டீங்க. ஸ்டேட் கவுண்ட்ஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ கவுண்ட்ஸ் வேணுமோ அவ்வளோ கவுண்ட் வந்து இங்கே கொடுத்துக்குங்க. ரேஞ்ச் வந்து நான் 40 கொடுக்குறேன். இப்போ நீங்கள் பிக்சர் எடுத்துக்கங்க. பிக்சரில் மல்டி ஸ்டேஜ்னா நம்ம லேம்ப் எல்லோ, ப்ளூ, ரெட் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம். சைஸ் வந்து செட் பண்ணிக்கங்க. ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இண்டிகேட்டரை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நீங்கள் இது வந்து லைவாக நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸாக்டாக உங்களுக்கு வேல்யூஸ் வந்து கிடைக்கும். இப்போ வந்து நம்ம பார்க்கலாம் எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது மட்டும் பார்க்கலாம். ஒரு எரர் இருக்குது. அட்ரஸிங் வந்து கொடுக்கல. X0 ஸ்லைடருக்கு நம்ம X0 கொடுத்துருக்கோம். இப்போ ஓகே. ஆஃப்லைன் சிமுலேஷன் ப்ளூவில் இருக்குது. எல்லோ மாறிடுச்சு பார்த்தீங்கன்னா அந்த 40 வந்த உடனே உங்களுக்கு வேல்யூஸ் வந்து உங்களுக்கு மாறிடும். இதுதான் ரேஞ்ச் இண்டிகேட்டர். எகெயின் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் சிம்பிள் இண்டிகேட்டர். இது ஜஸ்ட் ஆன் ஆஃப்காக யூஸ் பண்ணுறது. அட்ரஸிங் வந்து பார்த்தீங்கன்னா X1 கொடுக்கலாம். டெக்ஸ்டில் ஆஃப் ஆன் கொடுத்தாச்சு. இதுக்கு நம்ம ஒரு பட்டன் தேவைப்படும்ல, இதில் மெயின்டைன்டு அந்த பட்டன் எடுத்துக்கலாம். புஷ் பட்டன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா X1 என்டர் கொடுங்க. டெக்ஸ்டில் ஸ்டார்ட் ஸ்டாப் ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி கொடுக்குறேன். இப்போ கம்பேர் பண்ணலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த இண்டிகேட்டர் பாருங்க. இண்டிகேட்டர் உங்களுக்கு ஒர்க் ஆகுது. இப்போ இது பாருங்க. ஸ்டார்ட் பண்ண உடனே ஆன் ஆயிடுச்சு. ஸ்டாப் பண்ண உடனே ஆஃப் ஆயிடுச்சு. ஆன் ஆஃப் ஆன் ஆஃப் ஆன் ஆஃப். இந்த மாதிரி தான் இந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா டிஸ்பிளே, டேட் டிஸ்பிளே. இது நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா இதுக்கு நீங்கள் எந்த அட்ரஸும் எதுவுமே கொடுக்க தேவையில்லை. எப்படி ஃபார்மேட் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சிஸ்டமில் இருக்க டேட் வந்து உங்களுக்கு அசைன் ஆயிருக்கும். டைம் டிஸ்பிளே வந்து எடுத்து இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா சிஸ்டமில் இருக்கிற டைம் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். மற்றபடி பெருசாக இதுதான் பேசிக்ஸ். இதெல்லாம் அட்வான்ஸு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ இது நம்ம கம்பைல் பண்ணி பார்த்துடலாம். டேட்டும் டைமும் ஓகே ஆயிடுச்சு. சிமுலேஷன் பாருங்க. உங்களுக்கு டேட்டும் டைமும் உங்களுக்கு இங்கே வந்து அசைன் ஆயிரும். இப்படித்தான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். இதுதான் பேசிக்கான இன்ஸ்ட்ரக்ஷனு. மற்றபடி இவ்வளோதான் நம்ம வந்து மேக்ஸிமம் ப்ராஜெக்ட்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் நம்ம எப்படி பிஎல்சிக்கு ப்ரோக்ராம் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இங்கே வந்து டிசைன் பண்ணுவோம். நம்ம பேசிக்காக ஒரு ப்ரோக்ராம் வந்து போட்டு நம்ம எப்படி இதுக்கு கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம சிமுலேஷனில் பார்க்கலாம். ஒர்க் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.